உங்ககிட்ட யாராவது இந்த மாரி பாவாடை சட்டை மாரி மெட்டீரியல்ஸ் குடுத்து, பாவாடை சட்டை மாரி ஸ்டிச் பண்ணி கேட்டா, ஃபர்ஸ்ட்டு நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து பாவாடைக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கு, சட்டைக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா, இந்த மெட்டீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/4 மீட்டர் தான் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு பெரிய பிள்ளைக்கு தான் நான் வந்து ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும். சட்ட துணியில பார்த்தீங்கன்னா, 1 மீட்டர் கிட்ட இருந்துச்சு. அதுல இந்த மாரி டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ப்ளீட்காக வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த பார்டர் சைட மட்டும் கட் பண்ணி நான் எடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிற துணி தான் வந்து மேல் பாட்டுக்கு தைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாரி போட்டு பார்த்தா, எந்த ஆங்கிள்ல போட்டாலும் எனக்கு எப்படியோ வந்து ஜாயின் குடுக்குற மாரி தான் வந்துச்சு. இவ்ளோ இது வந்து நான் ஒட்டு குடுத்து ஸ்டிச் பண்ற மாரி தான் வந்துச்சு. இதுக்கு ஏத்த மாதிரியே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பார்டர்ஸையும் வந்து கீழ வைக்கும்போது வந்து நெருக்கமாலாம் வைக்க முடியல. ஏன்னா இருக்கிற துணிய தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னால, ஒரு அளவுக்கு அகலமா தான் வச்சிருக்கேன். பாவாடை மெட்டீரியல்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாரீல தச்ச லுக்கு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா மீட்டர்ஸ் கம்மியா இருக்கனால, அகலமா ப்ளீட் வச்சு தான் வந்து இந்த மாதிரி செட்லலாம் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நீங்க கஸ்டமர் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிருங்க. சாரீல கிடைக்கிற லுக்கு வந்து இதில கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சாரீல நெறைய துணி இருக்கும். நம்ம வந்து அழகா ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி பாவாடை சட்டை செட்ல இந்த மாதிரி அகலமா தான் ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். இனிமேல் நீங்க பாவாடை சட்டை செட் வாங்குறதா இருந்தா, ஒரு 2 வயசு கூட சொல்லி வாங்குங்க. அப்பதான் வந்து துணியும் நல்லா பெருசா இருக்கும். அப்பதான் அத தச்சு போடும்போது ரொம்ப அழகா இருக்கும்.